வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அகம்புரம். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாரும் எளிதாக செய்யக்கூடிய கேக் பாப்ஸ் செஞ்சு காட்ட போகிறோம். இந்த கேக் பாப் செய்கிறது ரொம்ப ரொம்ப எளிது. நீங்கள் இதை பண்ணி கொடுத்தீங்கன்னா எல்லோரும் கேட்பாங்க, எப்படி பண்ணீங்கன்னு கேட்பாங்க. இதோட சுவை ஸ்டார்பக்ஸில் கிடைக்கிற கேக் பாப் மாதிரியே இருக்கும். வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கனி நம்மளுக்கு இதை செஞ்சு காட்ட போகிறாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இங்கே போட்டிருக்கோம், அதை எடுத்து வச்சுருங்க. கேக் பாப் பண்ண முதல்ல ஒரு கேக் பண்ணும். இதான் என்னோட கேக் பேட்டர். நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஹேண்ட் மிக்சர் வச்சு. நான் பாக்ஸ் மிக்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் கடையில் கேக் வாங்கலாம், இல்லாட்டி நீங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்தும் பண்ணலாம். ஆனால் எனக்கு பாக்ஸ் மிக்ஸ் பிடிக்கும், ஏன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். கேக் பாப் பண்ணுறதுக்காண்டி இப்போ ஒரு கேக்கை பண்ணி எடுத்து அவன்லேருந்து எடுத்து கொஞ்சம் ஆற விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உதுத்துட்ருக்காங்க கனி. நீங்கள் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் உதுத்து விடுங்க. நம்ம கேக் பண்ணுற அதே பாத்திரத்தில் இதை பண்ணிடலாம். முழு கேக்கையும் உதுத்து விட்டுட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கேக்கை பெரும்பாலும் நல்லா உதுத்து விட்டாச்சு. 2 கையையும் பயன்படுத்தி நல்லா அப்படியே அமுக்கி பிசைகிற மாதிரி பண்ணுங்கள். இப்போ நம்ம கேக் தூள் தயாராகிடுச்சு. இப்போது விப்டு ஃப்ராஸ்டிங் ஒரு டப்பா 12 ounce டப்பா ஒன்று வச்சுருக்கோம். ஃப்ராஸ்டிங்கை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கேக் தூளில் போட்டு அப்படியே நல்லா டைட்டாக பிசைங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. நம்ம மொத்தத்துக்கும் நாங்கள் ஒரு 1/4 டப்பா ஃப்ராஸ்டிங் போட்டோம். நம்ம வச்சுருக்க டப்பாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அப்படியே பிசைஞ்சிக்கிட்டே இருக்கோம். இந்த ஃப்ராஸ்டிங் அளவு நீங்கள் எடுக்கிற கேக்கை பொறுத்து மாறுபடும். அதனால் கேக்குக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. நீங்கள் எது வரைக்கும் போடணும்னா நல்லா பிசைஞ்ச பிறகு நீங்கள் உருட்டி எடுக்கிற அளவுக்கு வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ராஸ்டிங் போட்டு நல்லா எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும். இப்போது கேக் தூளும் ஃப்ராஸ்டிங்கும் நல்லா கலந்து மாவு மாதிரி ஆயிடுச்சு. இதுதான் சரியான பதம். நம்மளுக்கு இப்போது கேக் பாப் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு மாவு தயாராகிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம உருண்டையாக உருட்டி வைக்க போகிறோம். உருண்டை பிடிக்கல கொஞ்சம் அழுத்தி பிடிச்சி உருட்டி வைங்க. கனியும் அவங்க அப்பாவும் சேர்ந்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சிட்ருக்காங்க. நம்ம எல்லாத்தையும் நம்ம உருட்டின பிறகு பார்க்கலாம். இப்போ நம்ம எல்லா கேக் மாவையும் இப்படி உருண்டையாக உருட்டி வச்சாச்சு. நம்ம கனி ஒரு கொழக்கட்டை மாதிரி கூட ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு செவகமாகவும் பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச வடிவத்தில் இதை பண்ணிக்கலாம். இப்போது இதை அப்படியே எடுத்து இப்போது இதை ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். ஃப்ரீசரில் வச்சுட்டு நம்ம எப்போ சாப்பிட்றோமோ அப்பப்போ நம்ம எடுத்து அதை சாப்பிட்டுக்கலாம். ஃப்ரீசரில் ஒரு 2 மணி நேரம் வச்சு வெளியே எடுத்து வச்சுருக்கோம். அதுக்குள்ளே கொஞ்சம் ஆல்ரெடி காலி ஆயிடுச்சு பாருங்கள். இதை நீங்கள் அப்படியே எடுத்து சாப்பிட்லாம். நம்மளோட கேக் பாப் தயாராகிடுச்சு. இந்த சுவையான கேக் பாப்பை நீங்கள் இப்படியே சாப்பிட்லாம். இல்லாட்டி இந்த மாதிரி கேக் பாப் குச்சிகள் கடையில் விற்கிது. அதில் நீங்கள் குத்தி வச்சு இந்த மாதிரியும் சாப்பிட்லாம். இதை ஐசிங் வச்சு அலங்கரிச்சும் சாப்பிட்லாம். உங்களுக்கு எது வசதியோ அது பண்ணிக்கலாம். கனி சில கேக் பாப்பை டார்க் சாக்லேட், மில்க் சாக்லேட் அப்புறம் ஐசிங் வச்சு அலங்கரித்து வச்சுருக்காங்க. இதை எப்படி பண்ணுறதுன்னு சாக்லேட் கவர்ட் ஸ்ட்ராபெரி வீடியோ ஒன்று கனி போட்டிருக்காங்க. அதை பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். இதை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாங்க. வாங்க கனி என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு. குளிருது கிடையாது, ரொம்ப குளிருதுன்னா உனக்கு குளிருதுன்னா இட்ஸ் அது கிடையாது. சாப்பிட்டா குளிர்ற மாதிரி இருக்கு, ஆனால் ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா ஃப்ரீசரில் இருந்து அப்படியே எடுத்து சாப்பிட்றோம்ல, அதனால அப்படி இருக்கு. ரெஸ்டாரண்ட்டில் கொடுக்குற மாதிரி இருக்கு. ஸ்டார்பக்ஸில் விற்கிற கேக் பாப் மாதிரி இருக்குது, ரைட்? ஓகே, நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.